கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினால் இதோ இந்த 23வது நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய தவகால தியானத்தில் இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை லூக்கா 12:31 வசனத்தின்படி, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம்பிரியமானவர்களே, நாம் முதலாவது எதை தேடுகிறோம்? ஆம்பளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல அவங்களுக்கு வேணும், டீ வேணும். அதை குடிக்காமல் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிலருக்கு நியூஸ் பேப்பர் கையில் வேணும். இதுதான் முதலாவது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். நீங்கள் டீ குடிக்க வேண்டான்னு சொல்லலை, நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டான்னு சொல்லலை, படிங்க. ஆனால் முதலாவது நீங்கள் எதை தேடுங்க? தேவனை தேடுங்க. அப்போ முதலிடம் நாம் எழும்பும் போது தேவனுக்கு முதலிடம் நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்றார். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படியெல்லாம் நான் இன்னும் பண்ணணும், 4 வீடு கட்டணும், இன்னும் நான் 2 கார் வாங்கணும், இது பண்ணணும். அது அல்ல. என் பிள்ளை டாக்டர் ஆயிடணும். பிள்ளை பூமியில் பிறந்தவனையே பெற்றவர்களோட ஆசை என் பிள்ளை டாக்டர் ஆயிடணும். இப்போ அதுதான் உலகத்தில், அது யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடக்குது. ஈவன் ஊழியக்காரங்க கூட அவங்க பிள்ளைங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னா உடனே இது தேவ சித்தம்னு சொல்லி ரஷ்யாவில் கொண்டு போய், அதாவது வெளிநாட்டில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. எப்படியோ டாக்டர் ஆயிடணும். அதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மிஷினரி ஊழியம், நான் டாக்டருக்கு. தேவ சித்தம் என்னவோ அது நடக்கும். நம்ம பிறக்கும் போதே அந்த குழந்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் உம்முடைய சித்தம். சாமுவேலை கொண்டு போய் விட்டா அப்படி இப்படின்னு சொல்லலை, ஆண்டவர் தீர்க்கதரிசியாக கொண்டு வந்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வந்தார். ஆம்பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கும் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம்ன்றது என்னது? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நீதியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் தேவராஜ்யம். நம்ம நீதிமானா வாழணும், சமாதானமா இருக்கணும். அந்த நீதியினால வருகின்ற சந்தோஷம் நம்ம நிறைக்கும். அந்த சந்தோஷம் நமக்கு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். புசிப்பும் குடிப்பும் அல்ல. எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இந்த சிந்தனைகள் என்பது தேவனுடைய ராஜ்யம் அல்லன்னு சொல்றாரு ஆண்டவர். அதாவது என்ன சொல்றாருன்னா, உலகத்து காரியம் நமக்கு தேவை. ஆண்டவரே சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று சொல்லும்போது, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்றாரு. உண்ணவும் உடுக்கவும் வேணும். இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்களேன், எங்கே போனாலும் ஹோட்டலில் மட்டும் கூட்டம் குறையாது, துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறையாது. பார்த்துருக்கீங்களா? மற்ற கடையிலலாம் இருக்கிற கூட்டத்தை விட இந்த 2 அடிக்கடி நான் அந்த வசனத்தை நினச்சி நான் சந்தோஷப்படுவேன், சிரிப்பேன். துணிக்கடையில், எந்த துணிக்கடையில் போனாலும் கூட்டம் இருக்கும், எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கூட்டம் இருக்கும். பிஸியாக இருக்கிற 2 இடம், இந்த 2 தான். அடுத்தது ஆஸ்பத்திரியும் பிஸியாக தான் இருக்குது, மதுபான கடை அதை விட பிஸியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது, உண்ணவும் கொடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். அப்போது நம்ம இதற்கே நம்முடைய காரியத்தை செய்யாத படிக்கு முதலாவது இதுவும் தேவைதான். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கர்த்தரை, தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ அதுக்கு நம்ம நீதிமானாக வாழணும். அப்போ என்ன செய்யணும்? அநீதியை விட்டு விலகணும், மாமிச கிரிகளை விட்டு ஒழியணும். அவனவன் நீதிக்கு தக்கன நான் வருகையில் நியாயம் தீர்க்கிறேன்றாரு. அப்போ நம்ம நீதி உள்ளவர்களாய் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, கற்பனைகள் கட்டளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கற்பனைகளையும் கட்டளைகளின் படி நடக்குகிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு சமம்ன்றாரு. அப்படிப்பட்ட புத்தியுள்ள மனுஷனாய் நம்ம வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவன் புத்தியுள்ள மனுஷனாய் இருப்பான். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அசையாது இருக்கிற, பெரும் மழை வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் அந்த வீடு கீழே விழாது. ஏன்னா அது கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கு. அதுபோல்தான் நாமும் கூட தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கும்போது,
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவர்களாய் நாம் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்புறம் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லலை, கூட கொடுக்கப்படுமா. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா, ஆபிரகாம் தேடினான்ல, ஆண்டவர் கூப்பிட்டாரு, அழைத்ததை வந்தான்ல, அப்போ அவனுக்கு என்ன கிடைச்சது? அதாவது ஆபிரகாமை பார்த்து இடங்கொள்ளாமல் போகும் வரையிலும் அந்த ஆடுகளும் மாடுகள், அந்த பூமியே கனமாயிருச்சான் அந்த பெருக்கத்தினால, ஆடு மாடு பெருக்கத்தினால. அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? முதல்ல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அவர் அந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வருமான்னு. கர்த்தர் எந்த வழியிலனாலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி ஓடலை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஓடுறோம். அப்போ கர்த்தர் இதையும் நமக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேணா பாருங்கள், ஊழியக்காரங்களாம் பணக்காரங்களுக்கு அதுதான் காரணம், ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுக்கு அதுக்கு தான் காரணம். அவங்க முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தான் தேடுகிறார்கள். ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர்றாங்க, அவங்க பரிசுத்தப்படுத்துகிறாங்க, ஆத்துமாக்களை கர்த்தருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே நடத்துகிறாங்க. அப்படி நடத்துறதுனால ஆண்டவர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரங்க யாருமே கஷ்டப்பட்டு இப்போ இருக்கிறது இல்லை. நாம் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இந்த தவ காலத்தில் நாம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்படியாய் இன்னும் அதிக நேரங்கள் வேதத்தை, எப்படி வேதத்திலுடைய நீதி, நியாயங்கள், நியாயப்பிரமாணங்கள், சத்தியங்கள், பிரமாணங்கள் இவையெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம கடைப்பிடிக்க முடியும், நீதிமானா வாழ முடியும், தேவனுடைய பிள்ளையா பரிசுத்தமாக நம்ம ஜீவிக்க முடியும். அதனால நம் வேதத்தில் நம் தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த தியானம், 40 நாள் தியானம். இந்த தியானத்தில் கர்த்தர் நம்மளோடு என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே ஆசீர்வாதம். நான் தேவனை தேடினேன் அதனால எனக்கு இதெல்லாம் போச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு போயிருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் 2 மடங்கா இல்லை, 100 மடங்கா இல்லை, 1000 மடங்கா திரும்பி வரும். என் வாழ்க்கையில் வந்தது. தேவனை தேடுறது நிமித்தமாய் எனக்கு தேவன் கொடுத்தார். எனக்கு வேண்டான்னு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் மாத்திரம் போதும்னு சார்ந்து கொண்டேன். அவருடைய ராஜ்யம்தான் எனக்கு பிரியம்னு சொல்லி, அவருடைய சித்தம், அவர் சித்தம் செய்கிறதா எனக்கு சந்தோஷம்னு சொல்லி அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்கே பிரியமாக இருக்கணும்னு சொல்லி அவர் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் தேடலை, அதனால் நான் கேட்டதெல்லாம் கூட கிடைக்கல, சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாய் நாம் தேடும்போது மெய்யாகவே தேவன் நம்மை தேவனுக்குரிய, பூமிக்குரிய, அதாவது மேலான ஆசீர்வாதங்கள், அதாவது என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் நித்திய ஜீவனையும் அதோடு சேர்த்து இம்மைக்குரிய, இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கொடுப்பார், நம் மூலமாய் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். நாங்கள் என் பொண்ணோட 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் ஒரு வீடு வாங்க எங்களால் முடிஞ்சது. கர்த்தரை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவர்களாய் மாறும்போது என் மகனுக்கு கல்யாணம் முடிக்கும் போதே அவனுக்கு கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணும்போது அவனுக்கு ஒரு வீடு வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எத்தனை பெரியவர் பாருங்க. அவரை தேடினதுனால கைவிட்டாரா? விடமாட்டார். நிச்சயமாகவே அவர் கைவிடாத தேவன், சொன்னதை செய்வார். அதனால் இந்த தவ காலங்களில் தியானம் பண்ணுகிற நாம் இன்னும் அதிகமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோமா? அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். 40 நாட்கள் தியானத்தில் கலந்துருங்கள். ஷார்ட்ஸ் போடுறேன், அதை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கர்த்தர் நமக்கு தருவார். தேடுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.